அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்னை அருள்வாக்கின் வழி பிரெஞ்சு பெயர்களை தொடங்குகிறோம். பிரெஞ்சுல டேட் சொல்றேன். 30 மார்ச் 2026. 30 மார்ச் MARS மார்ச் இருக்கிறது. மார்ச்ங்கிற அந்த செவ்வாய் கிரகத்தை இருக்கிறது. 2026 இங்கிலீஷ்ல 30th மார்ச் 2026. இப்போ மெதிதாசியோங்கிற தலைப்புல இது வருது. ஒரு நிமிஷம். C'est dans le silence d'une complète identification au divin que la vraie compréhension est obtenue. Octobre 1969. C'est dans le silence. C'est எப்பவுமே it is. S plus est வரும். ரெண்டு வவல் சேரக்கூடாதுன்னு அப்போஸ்ட்ரோபி போட்டாங்க. It is dans le silence, in the silence. Dans in the silence மௌனம். D'une complete identification. அப்ப complete identification. இங்கிலீஷ்ல ஆஃப் ஏன்னு சொல்லலாம், இல்லாட்டி அப்படியே கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லலாம். ஓ divine, in the with the divine, que la vraie compréhension, that the true comprehension, true understanding. Kana that la braina, the true comprehension, இங்கிலீஷ்லயும் comprehension, understanding. ஆனா நிறைய பேர் நம்ம மக்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட படிச்சு காம்பரன்ஷன் ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, கீழே கேள்வி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையான காம்பரன்ஷன்னா புரிதல் தான் இருக்கும். ஏன் அப்டென்யூ அப்படின்னா இஸ் அப்டைன்ட். இங்கிலீஷ்ல அப்டைன்டுங்கிறதுனா அந்த முதல் 3 எழுத்து அப்படியே ஓபிடி இருக்கு. ஸோ இஸ் அப்டைன்ட். அக்டோபர் 1969. இதோட இங்கிலீஷ் இட் இஸ் இன் த சைலன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன் வித் த டிவைன். The true understanding is obtained. October 1969. இதோட தமிழ் தெய்வீகத்துடன் முழுமையாக ஒன்று இணையும் மௌனத்தில் தான் உண்மையான புரிதல் அடையப்படுகிறது. இன்னொரு தடவை. C'est dans le silence d'une complète identification au divin que la vraie compréhension est obtenue. Octobre 1969. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Sri Aurobindo.